இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தனியார் தொலைக்காட்சி வெளியிட்ட அந்த கருத்து கணிப்புல முதலமைச்சர் யார் அப்படின்ற பட்டியல் போடுறாங்க. அதுல காங்கிரஸ் இல்ல. ஆனா அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார், டிடிவி தினகர் இருக்கிறார், ஓபிஎஸ் இருக்கிறார். ஆனா காங்கிரஸுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு குரல்கள் வருவதை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி நாங்க 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவோம், 200 சீட் உறுதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது 105 சீட்டு தான் திமுகவுக்கு கிடைக்கும், 90 சீட்டு அதிமுக கிடைக்கும், 30 சீட்டுக்கு மேல இழுபறியா இருக்கும் அப்படின்ற பார்வையை அந்த கருத்து கணிப்பு வச்சிருக்கிறாங்களே. அதுவும் கொங்கு மண்டலம் முழுவதுமாக அதிமுக பக்கம் போகிறது. மதுரை அதிமுக பக்கம் போகிறது. தென்காசி அதிமுக பக்கம் போகிறது. இப்படி மாவட்டங்களே முழுமையாக அப்படியே வேற ஒரு கட்சிக்கு மாறுகிறது அப்படின்ற கருத்து கணிப்பு அதை வெளியிட்டிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜிக்கு தான் கோயம்புத்தூரை பொறுப்பாளராக போட்டிருக்கிறாங்க. அவர் இருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர்லயுமே ஒரு தொகுதியை தாண்டி மீதி இருக்கக்கூடிய 9 தொகுதியிலுமே அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்றதையும் போட்டிருக்கிறாங்க. இந்த இதை எப்படி பார்ப்பது? இல்ல, அதுல தென்காசியில ஓரளவுக்கு உண்மை இருக்கிறதா நான் கருதுறேன். நான் தென்காசியோடு தொடர்புடையவன் என்கிற காரணத்தால அந்த அரசியல் எனக்கு புரியுது. ஏன்னா இப்ப ஒரு ஜோக்கர் ஒண்ணு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு வந்திருக்கு காங்கிரஸ்ல. சொந்தமாக காமராஜருடைய நிலை குறித்து அண்ணன் திருச்சி சிவாவுக்கு கண்டனம் தெரிவிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா அறிவு இல்லை. அதனால என்ன பண்ணிருக்கு அந்த லூசு, ராஜேஷ்குமார்னு ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் கொடுத்திருக்கிற அறிக்கையை அப்படியே டிட்டோவா காப்பி அடிச்சு கீழே கையெழுத்தை மட்டும் மாத்தி போட்டிருக்கு. அவர் பேர் பழனி நாடாரு, ரொம்ப அற்புதமான மனிதர் அவரு. அவர் இப்ப 300 சுற்றம் ஓட்டுல தான் ஜெயிச்சாரு 2021 ஏடிஎம்கே கிட்ட. 370 ஓட்டம் 372 ஓட்டம், 500 ஓட்டு கூட இல்லை. அப்ப அங்க பெரிய செல்வாக்கு திமுக கூட்டணிக்கு இருக்காது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனா ஆகப்பெரிய பொய் என்னன்னா, மதுரையில பெரிய செல்வாக்கோடு அதிமுக இருக்குங்கிறத தவிர வேற பொய் ஒண்ணு இந்த உலகத்திலே இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க எந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலுமே மதுரை பகுதிகளில் அதிமுக எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பொதுக்குழு மதுரையில கூட்டினார் முதலமைச்சர். முதல் நாள் ரோட் ஷோ போனார். எவ்வளவு எழுச்சி இருந்தது பாத்தீங்கல்ல. மதுரைக்குள்ள, மதுரை டவுனுக்குள்ள மதுரை குலுங்கிருச்சுங்க. அந்த பாட்டு ஒண்ணு போடுவாங்க, மதுரை மதுரை குலுங்க குலுங்க. உண்மையிலே அன்னைக்கு குலுங்குச்சுங்க அந்த மதுரை. மதுரை குலுங்கிடுச்சு. அதான் யதார்த்தமான உண்மை. இது இதுவரைக்கும் ஒரு தலைவருக்கு இல்லாத ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு, ஒரு எதிர்பார்ப்பு. மக்கள் சாரையா ரோட்ல நிக்கிறாங்க. அதுல குறிப்பா பெண்கள் ரோட்ல நிக்கிறாங்க. முதலமைச்சர் நீங்க உடனே செட்டப், அவங்க எல்லாம் மகளிர் சார். மக்கள் ரோட்ல நிக்கும் போது பார்த்தாலே தெரிஞ்சிடும் சார், இது செட்டப்பா இல்லையான்னு. எப்படா வீட்டுக்கு போலாம், கொடுத்த 300 ரூபாய் காசுக்கு நம்மள 3.5 மணி நேரம் நிக்க வைக்கிறாங்களேன்ற மனநிலையும், ஒரு தலைவரை, ஒரு முதலமைச்சரை பார்க்கணுங்கிற அந்த ஆசையோடு ஆவலோடு காத்திருக்கிற அந்த முகபாவனையும் மனுவையும் முதலமைச்சர் கிட்ட கொடுத்தாங்க. ஆமா, அதாவது எம்ஜிஆர் ரோட்ல வராருன்னு சொன்னா பெண்கள் ஆவலோடு காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நாத்துக்களை எல்லாம் வயல்கள்ல நாத்து நட்டுக்கிட்டு இருக்கிற பெண்கள் நாத்தெல்லாம் அப்படியே போட்டுட்டு எம்ஜிஆர் வந்துட்டாருன்னா ஓடி வராங்க. அதனாலதான் வலம்புரி ஜான் ரொம்ப அழகா சொன்னாரு, மேற்கே உதித்த மேன்மை சூரியன் எம்ஜிஆர். மேற்கே உதித்த மேன்மை சூரியன். சூரியன் எவ்வளவு பிரகாசமா இருக்கோ அவ்வளவு பிரகாசமா இருப்பாரு எம்ஜிஆர் அப்படின்னு. ஆனா எம்ஜிஆருக்கு இல்லாத வரவேற்பு மதுரைக்குள்ள இன்னைக்கு முதலமைச்சருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதையெல்லாம் விஞ்சிட்டார் முதலமைச்சர். அவரு திரைப்பட நடிகர் அல்ல, பெரிய கதாநாயகனாக சோபித்தவர் அல்ல, அப்படியெல்லாம் ஒரு பெரிய புகழ் அவருக்கு இல்ல. அவர் வழியாக அரசியலில் தன்னை செதுக்கி கொண்டிருக்கிற ஒரு தலைவர். வட்டக்கழகத்தினுடைய பிரதிநிதியாக அரசியல் வாழ்க்கையை துவங்கி மேயராக, சட்டமன்ற உறுப்பினராக, உள்ளாட்சித்துறை அமைச்சராக, துணை முதலமைச்சராக, இப்படி படிப்படியாக மக்கள் சேவையாற்றி இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். எனக்கு தெரிய அதிகமான வயதுடைய முதலமைச்சராக யார் பொறுப்பேற்றிருக்கா தமிழ்நாட்டுலன்னா அவர்தான். இது யாருக்குமே தெரியாத ஒரு முக்கியமான விஷயம். எல்லாரும் சொல்றாங்க அவர் வாரிசு, அதனால அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அவருக்கு இவ்வளவு சீக்கிரம் அந்த வாய்ப்பு. விடை வெண்ணைகளா, இதை விட ரொம்ப சின்ன வயசுலயே முதலமைச்சர் ஆயிட்டாங்கடா தமிழ்நாட்டுல எல்லாரும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்த முதலமைச்சர்கள்லயே அதிக வயதுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போது, முதல் முறை முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போது அவருக்கு என்ன வயசுன்னு பாருங்க, ஹிஸ்டரியா எடுத்து பாருங்க, அவர் எப்படி முதலமைச்சர் ஆனாருன்னு தெரியும். அப்படி உழைப்பால் வந்த ஒரு தலைவருக்கு கூட்டம் கூடுது அப்படிங்கும்போது அது மதுரையில தான். அப்போ மதுரையில இயல்பு என்னங்கிறத மக்கள் நேரடியா வெளிப்படுத்துறாங்க. இப்போ டிடிவி தினகரனும் கூட்டணியில் இருப்பதாக இதுவரைக்கும் சொல்லல.
ஓபிஎஸும் வந்துட்டு கூட்டணியில் இருப்பதாக சொல்லல. சசிகலாவும் இல்ல. ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்குகள் என்பது தற்போது அதிமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகள் பலவற்றையில பார்க்க முடியுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மீண்டும் அதாவது போன முறை எப்படியோ அதை விட அதிகமான தொகுதிகளை அதிமுக வென்றுவிடும் அப்படின்னு சொல்லி பார்வை வைப்பது ஒரு முரண்பாடா இல்லையா? இல்ல அதுதான் இப்ப ஓபிஎஸ் முதலமைச்சர் ரேஸ்ல கொண்டு வந்து நிறுத்தினது, டிடிவி தினகரனை முதலமைச்சர் அவங்களே பார்த்தா சிரிச்சிருவாங்க. அவளை போய் முதலமைச்சர் ரேஸ்ல, ஏன்னா இப்பதான் கட்சியை ஆரம்பிக்க போறாரு. கட்சி ஆரம்பிச்ச விஜயை நிறுத்துறது கூட தப்பு கிடையாது. கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிற ஓபிஎஸ் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. என்னது நான் முதலமைச்சரா? பரவாயில்லையே, எதுல வந்திருக்கு இந்த நியூஸ் அப்படின்னு கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாருன்னா ஒரு 2 கை சோறு கூட வச்சு நல்லா திருப்தியா சாப்பிடுவாரு டிடிவி தினகரன். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை டிடிவி தினகரனை எதிர்பார்க்காத இன்ப அதிர்ச்சி எல்லாம் இந்த கருத்து கணிப்புல கொடுத்திருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா கொங்கு பகுதியில பிரச்சார பயணத்தை துவங்குறாரு எடப்பாடி பழனிசாமி. ஏன் கொங்க செலக்ட் பண்றாரு? அது வந்து தனக்கு அடர்த்தியான வாக்கு வங்கி இருக்கிற பகுதி, தனக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. தன்னை எல்லாரும் கரும்பு தேசத்து இரும்பு மனிதர்லாம் சொல்றாங்க. உண்மையிலேயே நம்ம இரும்பு தான், நம்ம கரும்பு தான் அப்படின்னு நினைச்சு அவர் புறப்பட்டாரு. ஆனா 2 நாள்ல பிரச்சார பயணம் பல்லிழிச்சிருச்சு. ரோட் ஷோன்னு வர்றாரு. சாலையில இரு மருகளை பார்த்தா மரம் மட்டும்தான் இருக்கு, ஆளே காணும். அவரோட கான்வாய் மட்டும் தனியா வந்துகிட்டே இருக்கு. குறைஞ்சபட்சம் அதிமுக தொண்டர்களாவது குடும்பத்தோட வந்து ரோட்ல பொதுச் செயலாளர் வர நின்று இருக்கணும்னா அவனும் நிக்கல. அப்படிப்பட்ட சூழல் கொங்கு பகுதியில இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். பயங்கர அப்செட் ஆயிட்டாரு அந்த பயணத்துல. ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி கிரௌட திரட்டுறாங்க. இயல்பா ஒரு கூட்டம் வரமாட்டேங்குது. ஆர்கனைஸ் பண்ற கிரௌடும் டயர்ட் ஆயிடுது. அவர் பேசுறத கேட்க மாட்டேன்றாங்க. அவரால் ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணி பேச முடியல. எழுதி கொடுக்குற பேப்பரை மாத்தி கொடுத்துட்றாங்க. கொஸ்டின் பேப்பர் மாத்தி வந்தா பரீட்சை எழுத முடியாம உட்கார்ந்துருக்கிற மாணவன் மாதிரி ஹெட்போனை காதுல மாட்டிட்டு இந்த பேப்பரா, இது இல்லையே, வேற பேப்பர் ஆச்சே அப்படின்லாம் தடுமாறுற காட்சியை நம்ம வந்து பாக்குறோம். அப்போ இயல்புக்கு மாறா ஒரு சரிவு கொங்கு பகுதியில எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. அப்ப அதையுமே நீங்க வந்து 100 விழுக்காடு அவங்க வந்து ஸ்வீப் பண்ணுவாங்கங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. அதெல்லாம் எதுவுமே நடக்காது. அப்படி நடந்திருந்தா நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கும். உடனே என்ன சொல்லுவாங்க? பாஜக கூட்டணி, பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இது நடந்துரும். நீங்க வேணா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கின ஓட்டையும் ஏடிஎம்கே வாங்கின ஓட்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்கன்னா, பாஜகவை எடப்பாடி பழனிசாமி உதறி தள்ளிட்டாருன்னு ஓட்டு போட்டாலும் அவன் இந்த தடவை ஓட்டு போட மாட்டான். அந்த ஓட்டு 35 விழுக்காடு ஓட்டு இருக்கு. திமுகவுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன், எனக்கு திமுக பிடிக்காது, இப்படி கொஞ்சம் பேர் இருப்பான் தமிழ்நாட்டுல. எனக்கு திமுக பிடிக்காது. ஆனா அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதும் தப்பு அப்படிங்கிறவன் என்ன செய்வான்னா, பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியில வந்தோன்னா அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும். ஆஹா, அதிமுக ஓட்டு போடலாம். இப்ப திரும்ப போய் அவங்க மூஞ்சில எல்லாம் சாணியை கரைச்சி ஊத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி. வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டு நல்லா மூஞ்சில வச்சு அப்பிட்டாரு. இப்ப என்ன, வேற வழியே கிடையாது. அவன் என்ன பண்ணி அவனு திமுகவுக்கு ஓட்டு போட்டே ஆகணும். இல்ல வாக்குச்சாவடிக்கு போகாம வீட்டிலேயே இருந்தாகணும். கண்டிப்பா பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப இது வந்து பிளஸ் ஆகுமா மைனஸ் ஆகுமானா கண்டிப்பா மைனஸ் ஆகும். மைனாரிட்டி கம்யூனிட்டி ஓட்டு ஃபுல் ஸ்விங்கா கிடைக்கும். ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி கூட அந்த பக்கம் போய் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. எய்தர் நீங்க கிறிஸ்டின் கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, முஸ்லீம் கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய செட்பேக் உருவாக்கும். இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு பொதுவான மனநிலை. கொங்கு பகுதியா இவங்க ஜெயிச்சிருவாங்கப்பா, அது கொங்குல ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. மதுரையா மதுரைலாம் ஃபுல்லா அதெல்லாம் செட் பண்ணிடுவாங்கன்னு இந்த மேம்போக்கான அந்த டீக்கடை பெஞ்ச அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியலினுடைய வெளிப்பாடாக இந்த கருத்து கணிப்பு வந்திருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு தகவலை நம்ம பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.